நிஃப்டி 50 குறியீடு. இந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய 50 நிறுவனங்களுக்கும் மேலோட்டமான ஒரு அலசல், மெயினா வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன். இதை வந்து நம்ம ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுடைய தொடக்கத்தில் போட்டிருந்தோம். அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போ திரும்ப அதே போல இந்த 50 நிறுவனங்களுக்கும் ஒரு மேலோட்டமான பார்வை, அதே நேரத்தில் ஆழமாக இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை சில தொகுதிகளாக வெளியிடலாம். இதுல மொத்தம் இருக்கக்கூடிய 50 நிறுவனங்கள்ல 11 நிறுவனங்கள் வந்து வங்கிகள், என்பிஎஃப்சி, இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் மேலோட்டமாக பார்த்துட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்றது சரியாக இருக்காது. அதனால அந்த 11ஐயும் தனியாக ஒவ்வொரு காணொலியாகவே நம்ம பார்க்கலாம். 39 மீதம் இருக்கக்கூடிய 39 நிறுவனங்களை மட்டும் ஒரு 5 நிறுவனங்களாக நம்ம வந்துட்டு காணொலிகளாக பார்ப்போம். வணக்கம், இது அபிஸ் சேனல். இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயினால் சேர முடியல, பல காரணங்கள் இருக்குது, கிரெடிட் கார்டு சரியில்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேளைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை. நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். இன்று நாம் பார்க்கக்கூடிய 5 நிறுவனங்கள் வந்து விப்ரோ, என்டிபிசி, ஜேஎஸ்டபிள்யூசில், பிபிசிஎல், பவர் கிரிட். இந்த 5 நிறுவனங்களை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வந்து விப்ரோ லிமிடெட். இவங்களுடைய மொத்த பங்குகளின் எண்ணிக்கை வந்துட்டு 1047 கோடி பங்குகள் வந்துட்டு இப்போ இருக்கு, அந்த ஃப்ளோட்டிங்ல இருக்கு. இப்போதைய விலை வந்து 300 ரூபாய். நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கரண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் 3,14,000 கோடி. மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சேல்ஸினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, வியாபார வளர்ச்சி, வணிக வளர்ச்சி வந்து கொரோனா சமயத்தில் மட்டும் சிறிது குறைந்தாலும் 4%, 1% இருந்தாலும் growth இயர் ஆன் இயர் வந்துட்டு 2022 இருந்தே 28%, 14% இருந்தது. மார்ச் 2024 ஒரு விழுக்காடு குறைந்து விட்டது. 5 வருட சிஏஜிஆர் பார்த்தோம்னா 5, 4, 7, 11, 9. ஸோ இவங்களுடைய வளர்ச்சி விகிதமாக நம்ம வந்துட்டு 5லிருந்து ஒரு 8 விழுக்காடு வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் எவ்வளவு வளருதோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. எப்பவுமே ஐடி நிறுவனங்களுக்கு வளர்ச்சியை வச்சு பார்க்கணும் அப்படின்னாலும் இபிவி மெத்தட் பார்த்தோம்னா ஆவரேஜாக இதனுடைய மொத்த ஆவரேஜ் கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சிங்கிறது பெருசா இல்லை. அதனால 11,000 கோடி எடுத்திருக்கு. அதுவே அண்மை ஆண்டுல 2024 வந்த ஆண்டுல எவ்வளவு இருந்ததோ அதுதான் இருக்கு. இப்ப ஸ்கிரீனர்ல பார்ப்போம். இந்த ஆண்டு ஒவ்வொரு காலாண்டிலையும் 3 கோடி பார்த்துருக்கனால 12,000 கோடியா கூடலாம். பட் நம்ம எடுத்துக்க 11,000 கோடி ஆவரேஜ் ஓகே தான். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லி 33,000 கோடி வச்சிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே இவங்களுக்கு வந்துட்டு கையில இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நிறைய கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நிறைய கையில பணம் இருக்கிறது. கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒரு 10,000 கோடி இருக்கிறது. கடன் 16,000 கோடி இருக்கிறது. இந்த கடன்கிறது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் தான். அவங்களுடைய விரிவாக்கத்துக்காக இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கும்போது அடைச்சிருந்திருக்கலாம். அந்த வகையில எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா 150 ரூபாய், 173 ரூபாய் இப்ப விற்கக்கூடிய விலைக்கு பக்கத்துல கூட இல்லை. அதாவது ஹாஃப்ல இருக்கு. ஒருவேளை இந்த கடனையும் லயபிலிட்டிஸையும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆபரேஷன்ல அடைச்சிருவாங்கன்னு நினைச்சோம்னா 189 ரூபாய், 189 ரூபாய்ன்ற மாதிரி வருது. ஏன்னா எல்லாத்தையும் கழிச்சிட்டோம். இதுவுமே இன்னும் நெருக்கத்தில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறுவனத்துக்கு நான் சொன்ன மாதிரி வளர்ச்சி கொஞ்சமாவது வச்சு தான் நம்ம பார்த்தாகணும். இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியை 4 விழுக்காடுன்னு இதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா ஹாஃப் தி இப்போ வைக்கக்கூடிய 300 ரூபாயிலேருந்து 160 ரூபாய் கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை இவங்க வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 5லிருந்து 7 விழுக்காடு வளர்ச்சி இருக்கக்கூடும் இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா 188 ரூபாய். ஒரு 15 விழுக்காடு வளருவாங்கன்னு நினைச்சா தான் இப்ப இருக்கிற விலைக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே போகும். ஸோ அந்த அளவுக்கான வளர்ச்சி இவங்க காட்டும் போது தான் நம்ம வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய விலையில வாங்க முடியும். இல்லாட்டி இப்ப இருக்கிற விலை வந்துட்டு மிக மிக அதிகம். அடுத்ததாக என்டிபிசி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இவங்க வந்துட்டு ஒரு பவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி, நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று இது ஒரு அரசாங்க நிறுவனம். அதனால அரசாங்க நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதா, அதாவது பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதா இவங்களுடைய வேலை. இவங்க வந்து 968 கோடி பங்குகள் வச்சிருக்காங்க. இப்போதைய விலை 336 ரூபாய்.
மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 3,25,000 கோடி. இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சேல்ஸ் வந்து growth year on year 9 விழுக்காடு 2 விழுக்காடு 19 விழுக்காடு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா எல்லாமே ஏத்த இறக்கமாக தான் இருக்கு. ஆப்வியஸ்லி இது வந்து கொஞ்சம் ஏத்த இருக்கக்கூடிய நிறுவனம் தான். இன்புட் பிரைஸ் மாறுறதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னொன்று இது லாப நோக்கத்துக்காக மட்டுமே இயங்காது, அதுவும் இருக்கு. அதே நேரத்தில் ப்ராஃபிட் growth பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 26 விழுக்காடு ஆண்டுக்காண்டு போகும்போது 2023 1% குறைஞ்சிருக்கு, 2024 23%. ஸோ இதுவும் ஸ்ட்ரைட்டா இல்லாமல் ஓரளவு வாலடைலா இருக்கு. பட் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 5 year CAGR எடுக்கும்போது ஒரு மாதிரி சமம் வருது. 3%, 6%, 9%. ஸோ இது வந்து ஒரு 7-8% நம்ம எப்படி விப்ரோ பார்த்தோமோ அதே அளவில் தான் இதனுடைய வளர்ச்சியும் ப்ராஃபிட் வளர்ச்சியும் இருக்கு. இவங்களுடைய இபிவி மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 11,000 கோடியிலிருந்து 20,000 கோடி வரைக்கும் வளர்ந்திருக்கிறது. ஸோ நடுவாக 16,000 கோடின்னு எடுத்திருக்க ஆவரேஜ் அது வந்து ஓகேவா தான் தெரியுது. இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் 15,000 கோடி விட்ட கையில் கேஷ் வச்சிருக்காங்க. 6,000 கோடி வந்துட்டு கேஷ் ஈக்குவலன்ஸ். 2 லட்சம் கோடிக்கு இவங்க வந்து கடன் இருக்கு. மிக மிக அதிகமான அளவு கடன் இருக்கக்கூடிய நிறுவனம். பொதுவாக இந்த மாதிரி பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் நிறைய இந்த மாதிரி கடனோட இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா இன்ட்ரின்சிக் வேல்யூவே பக்கத்திலேயே வராது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இதை எடுத்துட்டு தான் பார்த்தாகணும். அப்படி எடுத்து பார்த்தோம்னா 256 ரூபாய் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி வருது. அது கூட இப்போ விற்கக்கூடிய விலையில் அவ்வளவு பொருத்தமாக இல்லை. பஃபட் மெத்தட்லையுமே கூட இப்போ இருக்கக்கூடிய 8 விழுக்காடு வளர்ச்சி, அதாவது 13,000 கோடியிலிருந்து 20,000 கோடி வளர்ச்சி, 8 விழுக்காடு வளர்ச்சின்னு வச்சோம்னா CAGR கூட டெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூ சரியாக நம்மளால கணக்கிடுறது மிக மிக கடினம். 5 ஆண்டுகளில் இந்த டெப்டை முழுசாக கழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னு வச்சோம்னா இப்போ விற்கக்கூடிய விலையிலிருந்து ஓரளவுக்கு நல்ல மதிப்பில் கிடைக்கிது. அதாவது ஆண்டுக்காண்டு 8% வளர்ந்து கடனை வந்துட்டு ஓவர் த கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனே வேற வகையில் அடைச்சி இந்த லாபம் வந்து கேஷ் ஃப்ளோ வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் இருந்தால் மட்டும் 383 ரூபாய் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததாக JSW ஸ்டீல். JSW குரூப்பினுடைய ஒரு ஃபிளாக்ஷிப் நிறுவனம். ஆப்வியஸ்லி பேர்லேயே இருக்கு. அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உருவாக்கி வித்துட்டு இருக்காங்க. 244 கோடி பங்கள் கையில் இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 919 ரூபாய். மார்க்கெட் கேபிடலைசேஷன் 2,24,000 கோடி ரூபாய். இவங்களுடைய சேல்ஸ் வளர்ச்சி ஆண்டுக்காண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 9 விழுக்காடு 83 விழுக்காடு ஒரு ஆண்டில் வந்திருக்கு. பட் அது வந்து கொரோனாக்கு அப்புறம் 2021 அப்புறம் இருந்த 2022 திரும்ப ரிவைவ் ஆகும்போது அதே நேரத்தில் கெப்பாசிட்டியும் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா கொரோனா வரைக்கும் 73,000 கோடிக்கு பண்ணிட்டு இருந்த சேல்ஸ் ஆனது 2022 எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி ஆட் ஆகி 1,40,000 கோடி போயிருக்கு. 1,40,000 கோடியாக கூடியிருக்கிறது. அதற்கப்புறம் அதை சஸ்டைனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த 83 விழுக்காடு அப்படிங்கிறது இந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனால வந்தது. அதை வந்து இந்த 5 year CAGR கொஞ்சம் ஆவரேஜ் அவுட் பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 14 விழுக்காடு 20 விழுக்காடு அண்மை காலத்தில் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கு. ஏன்னா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு மாதிரி டபுள் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தோம்னா 2014 6,000 கோடி, 20 வந்துட்டு 12, அதுக்கப்புறம் 20, இது மாதிரி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்களுடைய சேல்ஸ் அவங்க டபுள் பண்ணுறது கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராஃபிட்ல ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த 5 year CAGR பார்த்தோம்னா 5%, 2 ஆண்டு மட்டும் தான் 26% இருந்திருக்கு. 2023 பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸினுடைய ப்ரெஷர்னால 1,65,000 கோடி சேல்ஸ் பண்ணாலும் 2019 இருந்த அதே ப்ராஃபிட்டுக்கு போயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த இண்டஸ்ட்ரி இந்த நிறுவனத்துக்கு வந்துட்டு ஒரு பிரைசிங் பவர் கஷ்டமாக தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக ஒரு 9,000 கோடி எடுத்திருக்கு. அது வந்து ஓகே தான் என்னை கேட்டேன். ஏன்னா ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் எராட்டிக்காக தான் இருக்கு, ஏற்ற இறக்கமாக இருக்கிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 7,000 கோடி, கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒரு 12,000 கோடி, பாரோயிங்ஸ் 87,000 கோடி இருக்கிறது. அதை வைத்து பார்த்தோம்னா மதிப்பு சரியாக வரல. அதை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 602 ரூபாய். அப்போ தான் இப்போ விற்கக்கூடிய விலையிலேருந்து பாதி விலைக்கே அது தகும் அப்படிங்கிற மாதிரி வருது. பஃபட் கால்குலேஷனில் 2 விழுக்காடு வளர்ச்சி தான் இருக்குது. வளர்ச்சி இவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது சேல்ஸில் இருக்குது. பட் ப்ராஃபிட்டில் அவ்வளவு சீராக இல்லாதனால 2 விழுக்காடு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அதை வைத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 166 ரூபாய் வந்து அதனுடைய மதிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மினிமம் 7 விழுக்காடாவது வளரும் அப்படின்னு வச்சா கூட 272 ரூபாய் தான் அதோட மதிப்புங்கிற மாதிரி வருது. ஒருவேளை 15 விழுக்காடு வளருவாங்கன்னா தான் 530 ரூபாய். ஸோ இப்போ விற்கக்கூடிய விலை வந்துட்டு இந்த ப்ராஃபிட்டுக்கு 8,000 கோடிங்கிற ப்ராஃபிட்டுக்கு ஜஸ்டிஃபைபிளாக இல்லை. ஒருவேளை 20,000 கோடி ப்ராஃபிட்லேருந்து இவங்க வளருவாங்க அப்படின்னு நினச்சோம்னா கிட்டத்தட்ட இப்போ விற்கக்கூடிய விலையிலேருந்து 15 விழுக்காடு வளர்ச்சிக்கு 1,700 ரூபாய் மதிப்புங்கிற மாதிரி வருது. அது வந்து இப்போ விற்கக்கூடிய விலையோட நல்ல மதிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
7 விழுக்காடு தான் வளர்ச்சி அப்படின்னு வச்சோம்னா இப்போ விற்கக்கூடிய விலைக்கு இணையாக வரதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுது. அடுத்ததாக பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அறிமுகமே தேவையில்லை, அரசினுடைய பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் கம்பெனி. இப்போ இவங்க வந்து 433 கோடி பங்குகள் வச்சிருக்காங்க. இப்போதைய விலை வந்துட்டு 277 ரூபாய். மார்க்கெட் கேபிடலைசேஷன் 1,20,000 கோடி ரூபாய்கள். இவங்களுடைய சேல்ஸ் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 5 இயர் CAGR வந்து 10-15% அந்த ரேஞ்சில் இருக்கு. அதே நேரத்தில் ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா அண்மை ஆண்டுகள் அந்த மார்ச் 2023 மட்டும் மிகவும் இறங்கி இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 6 15 28 இதுவுமே சீரான ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. 10 விழுக்காடு ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக ஒரு 11,000 கோடி எடுத்துகிட்டு இருக்கு நம்மளுடைய கேல்குலேஷனில் ஆட்டோமேட்டிக்காக. 26,000 கோடி கையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கேஷ் ஒரு 6,000 கோடி, கடனாக 54,000 கோடி இருக்கிறது. அதர் லைபிலிட்டிஸ் ஒரு 72,000 கோடி. இதை வச்சு பார்த்தோம்னா 170 ரூபாய் 337 வருது. இந்த கடன் லைபிலிட்டிஸ் எல்லாம் தூக்கிட்டோம்னா இப்போ விற்கக்கூடிய விலையிலிருந்து மிகவும் அற்புதமான ஒரு மதிப்பில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எப்போ பாரோயிங்ஸையும் லைபிலிட்டிஸையும் மொத்தமாக தூக்கிட்டோம்னா அது எப்போ அப்படின்னா இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய கேஷ்லேருந்து அந்த பாரோயிங்ஸை அடைக்காமல் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம்னா இந்த மதிப்பு கிடைக்கிது. பஃபட் மெத்தடில் 28 விழுக்காடு வளர்ச்சி அப்படிங்கிறது மிக மிக அதிகம். ஏன் அப்படி காமிச்சிங்கன்னா 7,000 கோடிலேருந்து 26க்கு போயிருக்கு. பட் 26 சஸ்டைனபிளா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த வகையில் 28 விழுக்காடு வளர்ச்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் 2,400 ரூபாய்ங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு. 7 விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு வச்சோம்னா கூட, ஆனால் 7 விழுக்காடு இந்த 26,000 கோடியிலிருந்து வளருவாங்க அப்படின்னு நினைத்தால் கூட ரொம்ப அதிகமான ஒரு மதிப்பில் இருக்குது. 26,000 கோடி அப்படிங்கிறது வந்து சஸ்டைனபிள் ப்ராஃபிட்டாக நமக்கு தோணலை. ஒரு 15,000 கோடிங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். ஏன்னா ரீசனபிளாக அவங்களால செய்ய முடியுது. ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஆவரேஜாக ஒரு 15,000 கோடி பண்ணிட முடியும். ஸோ 15,000 கோடியிலிருந்து 7 விழுக்காடு வளரும்னு வச்சோம்னா கூட இப்போ இருக்கக்கூடிய விலையிலே பார்த்தீங்கன்னா 7 விழுக்காடு வளர்ந்தால் கூட 500 ரூபாய் மதிப்புன்றது இப்போ இருக்கக்கூடிய விலை வந்து மிக மிக இதனுடைய மதிப்பு குறைவாக இருக்கிற மாதிரி தான் வளர்ச்சி விகிதத்தில் காட்டுது. இனி இறுதியாக பார்க்க போகிற நிறுவனம் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு பவர் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. அதே நேரத்தில் இதுவும் இந்திய நிறுவனம் தான், இந்திய அரசு நிறுவனம் தான். 930 கோடி பங்குகள் வச்சிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் வந்து 306 ரூபாய். மார்க்கெட் கேபிடலைசேஷன் 2,84,000 கோடி ரூபாய்கள். இவங்களுடைய அனாலிசிஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் growth வந்து சீராக ஒரு 5லிருந்து 10 விழுக்காடு வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு. 5 இயர் CAGRம் கூட 10 விழுக்காட்டுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே சீராக ஒரு ஆவரேஜாக 5 இயர் CAGR பார்த்தோம்னா 10லிருந்து ஒரு 15 விழுக்காடு வரைக்கும் சீராக வளர்ந்துட்டு இருக்கு. EPV மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5 ஆண்டுகளில் 11,000 கோடியிலேருந்து 15,000 கோடி அதனுடைய லாபமாக இருக்கிறதுனால 14,000 கோடி வந்து இதனுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக எடுத்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 4,000 கோடி, கேஷ் ஈக்குவலன்ஸ் 7,000 கோடி, கடன் வந்து 1,23,000 கோடி இருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு 50 ரூபாய் 93 ரூபாய் காமிக்குது. இது அந்த அளவுக்கு நம்ம சரியா அப்படியே எடுத்துக்க முடியாது. கடனையும் லைபிலிட்டிஸையும் தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 226 ரூபாய். எப்படி பார்த்தாலுமே வெறும் EPV மெத்தடில் இது ஒரு நல்ல மதிப்பில் கிடைக்கல. பஃபட் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 15,000 கோடியிலிருந்து 9 விழுக்காடு வளருது அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கு. அது வந்து ஓரளவுக்கு சஸ்டைனபிளான வளர்ச்சி தான். அப்படி வைத்துக்கொண்டு பார்த்தால் கூட உங்களுக்கு 246 ரூபாய் தான் மதிப்புன்னு வருது. காரணம் இந்த டெப்ட். ஒருவேளை இந்த டெப்டை தூக்கிட்டும் 10% வளரும்னு வைத்தோம்னா 353 ரூபாய் இப்போ விக்கைகள்லேருந்து ஓரளவுக்கு நல்ல மதிப்பில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான். அதுவும் இது வந்து சுருக்கமாக செய்யப்பட்ட ஆராய்ச்சி, வெறும் இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷனுக்காக. இதை மட்டும் வைத்துட்டு நீங்கள் பங்கு வாங்காதீங்க. உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ ரிசர்ச் அனலிஸ்டோ இல்லை. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.